ஐன்ஸ்டீனால தீர்க்க முடியாத ஒரு தியரி இது வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. உங்களால முடியும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1905லையும் 1915லையும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஐன்ஸ்டீன் 2 தியரியை கொடுக்குறாரு. அதுல முக்கியமானதுன்னா ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, அதாவது கிராவிட்டி எப்படி வேலை செய்யறதுங்கிறத இந்த தியரி மூலமா சொல்றாரு. ஆனா அதுக்கடுத்து தான் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இயற்கையில இருக்க எல்லா விஷயங்களையுமே ஒரே மேத்தமேட்டிக்கல் தியரியில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதான்னு அவருக்கு தோணுது. இந்த காலத்துல கிராவிட்டி அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பத்தி தான் ஐன்ஸ்டீன் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 2 விஷயங்களையுமே ஒன்னா சேர்க்கிறதுக்கு யூனிஃபைடு ஃபீல்டு தியரி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை ஐன்ஸ்டீன் கையில எடுக்கிறாரு. தன்னோட வாழ்க்கையில 30 வருஷத்துக்கும் மேல இந்த தியரியை சால்வ் பண்றதுக்கு thousands of மேக்ஸ் போட்டு பார்க்கறாரு, பல ரிசர்ச் பண்றாரு. ஆனாலும் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு தியரியை அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஐன்ஸ்டீன் இறந்து 70 வருஷம் ஆனாலும் இதுவரைக்கும் யாராலையும் இந்த ஒரு தியரியை சால்வ் பண்ண முடியல. இப்போ இருக்க விஞ்ஞானிகள் கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு இயற்கையோட 4 அடிப்படை விஷயங்களையுமே தியரி ஆஃப் எவ்ரிதிங்னே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங்கை கண்டுபிடிச்சா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு, பிக் பேங்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு இப்போ இருக்க மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் கூட அப்போ ஆன்சர் கிடைக்கலாம். ஐன்ஸ்டீனால சால்வ் பண்ண முடியாத தியரியை இப்போ யார் சால்வ் பண்ண போறா?